வணக்கம். ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நேஷனல் மீடியாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ் பார்த்த எனக்கே பெரிய ஷாக்காக இருந்தது. உங்களுக்கெல்லாம் அதுக்கு மேலே அதிர்ச்சியாக இருந்திருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதாவும் கரப்ஷனும் ஒன்று தான். வெறும் பேச்சுக்கு தான் லஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா விதத்துலேயும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது கோவா மாநிலத்திலேருந்து வந்திருக்கிற நியூஸ். கோவாவில் போன 13 வருஷம் பிஜேபி தான் ஆட்சி பண்ணுறாங்க. கோவா மாதிரி சின்ன மாநிலத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க எம்எல்ஏ ஹோல்சேலாக விலைக்கு வாங்கி குதிரை பேரம் பண்ணி அங்கே அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கே அதில் பிஜேபியில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ஒருத்தர் பேர் பாண்டுரங் மட்கைக்கர்னு. பாண்டுரங் மட்கைக்கர் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கோவாவில் பயங்கரமாக கரப்ஷன் இருக்குது. நான் என்னோட ஒரு ப்ராஜெக்ட் வேலையாக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அப்ரூவல் தான். என்கிட்டயே 15 லட்ச ரூபா பணம் பிடிங்கிட்டாங்க படுபாவிங்கன்னு. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி கவர்மெண்ட்டு கோவாவில் கம்ப்ளீட்டாக கரப்ட்டுங்கிறார். நாங்கள் கேட்குறது ஒன்று தான். நான் காவுங்க நான் கானே தூங்கான்னு சொல்லி ஒருத்தர் பிரபதுக்கு வந்தார். அதை தமிழாக்கம் பண்ணோன்னா நானும் சாப்பிட மாட்டேன், வேற மற்றவனையும் சாப்பிட விட மாட்டேன்னு சொல்லி வந்தார். 11 வருஷமாக அவர் தான் பிரதமராக இருக்கிறார். இது மாதிரி இருக்கிறவர் பழைய மினிஸ்டர், பிஜேபி மினிஸ்டர் ஓப்பனாக நான் 13 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? புதுசாக இப்போ அம்மையார் ஒரு சட்டம் கொண்டு வரதா இருக்கிறாங்க. அதில் இன்கம் டேக்ஸில் சோஷியல் மீடியாவில் வந்த நியூஸ்லாம் வச்சு நாங்கள் என்கொயரி பண்ணுவோம்னு சொன்னாங்க. பல பேர் வருத்தப்பட்டாங்க, இந்த சோஷியல் மீடியாவை ட்ராக் பண்ணுறதுலாம் ப்ரைவசியை இன்வைட் பண்ணுறதுன்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். யோகி ஆதித்யநாத் அசம்பிளிலேயே பேசியிருக்கிறாரு. பிரயாக்ராஜில் ஒரு போட்மேன் சுமார் 30 கோடி சம்பாதிச்சதாக சொல்லியிருக்கிறாரு. 30 கோடி சம்பாதிச்சிருந்தா 8 கோடி ரூபா டேக்ஸ், 3 கோடி ரூபா சம்பாதிச்சிருந்தா கூட 80 லட்ச ரூபா டேக்ஸ். அம்மையார், அந்த டேக்ஸை நீங்கள் வசூல் பண்ணிட்டீங்களா? அதை மக்களுக்கு சொல்லுங்களேன். வாங்கிட்டீங்களா இல்லை சும்மா யூபிஏ சீஃப் மினிஸ்டர் கதை விடுறாரா? இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் பேசாமல் பிரதமர் வனத்ரா அப்படின்னு அம்பானியோட பையன் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. நீங்களும் நாங்களும் வெறும் ஒரு கிளியை வீட்டில் வச்சு வளர்த்தாலே கிரைம்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்தியாவில் நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருந்தால் எல்லா பிராணிகளும் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு கேள்வியே கேட்காம லைசன்ஸ் கொடுக்கப்படும். பிரதமரே அங்கே வருவார், எல்லா பிராணிகளையும் கொஞ்சிட்டு போவார். ஆனால் இந்தியாவில் நடக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி மௌனம் சாதிப்பார். டீலிமிட்டேஷனுங்கிறது நம்ம ஊரில் பெரிய விஷயம் இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை, காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.